ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி நான் இந்த ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க அந்த ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலான ஐ ஆம் சிங்கார் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி தீபாவளி. நான் விடிய காலையில் ஒரு 2:30 மணி இருக்கும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா விடிஞ்சிடும், அதாவது பொழுது விடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸு லைட்டிங் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாலே குட்டீஸ் எல்லாருமே பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏரியாவில். ஸோ அப்போ தாம் தூம்னு ஒரே சத்தமாக இருக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் முன்னாடியே எழுஞ்சி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய இந்த சேனலில் மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் வீடியோஸ் போட்டு. ஸோ இப்போது ரொம்ப நாள் கழித்து நான் இந்த வீடியோ போடுறேன். அதுவும் பர்டிகுலராக இந்த தீபாவளி திங்கட்கிழமை அமைஞ்சது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சு. அது ஏன்னா நம்மளுடைய சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம என்றைக்குமே மண்டே தான் மை ஆல்பம் கலெக்ஷன் அப்படின்ற செக்மெண்ட்டில் எபிசோடில் போடுவோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி மண்டே, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தீபாவளி. எனக்கு தீபாவளி அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாலே பட்டாசு, பலகாரம், அதோடு சேர்த்து சினிமா. அதுலேயும் முக்கியமாக பெரிய ஹீரோஸோடைய படங்கள் தியேட்டர்ஸ் அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாமே தியேட்டரில் அவங்களுடைய ஹீரோவை பார்த்துட்டு கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு அந்த தீபாவளின்றதே ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி விஜய் அவருடைய ஃபேன்ஸ்க்கும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் சரி, ஒரு சூப்பரான ஒரு தீபாவளியாக அமைஞ்சது தான் 2017 வருஷம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நான் எதை பற்றி சொல்ல வரேன்ட்டு. ஸோ அந்த படத்தோடைய சில விஷயங்களும் அதோடு சேர்த்து அந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம எனக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தீபாவளி ஆனது. ஸோ நான் தீபாவளின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல் தான். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தீபாவளி விஷஸ். ஸோ பட்டாசு வெடிக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து வெடிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ சாயங்காலம் ரிலீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி பட்டாசில் வெடித்து ஆரம்பித்து போயிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், முக்கியமாக கிட்ஸு பார்த்து வெடிங்கப்பா. ஏன்னா இன்னும் சின்ன சின்ன காயமாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய காயமாக இருந்தாலும் சரி, அது பட்டவங்க தான் அந்த வழி தெரியும் சொல்லுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வெடிங்க, என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் மெர்சல், இந்த மெர்சல் படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், 2017 அந்த வருஷத்துடைய தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆகி ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஃபிலிம் தான் மெர்சல். அந்த படம் வெற்றிக்கு நிறைய காரணம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ்னால் அது 2 பேர் தான். 3 பேர் சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு பர்சன் தளபதி விஜய், 2வது அட்லி, 3வது நம்மளுடைய இசை புயல் ஏஆர் ரஹ்மான். ஸோ இந்த 3 பேர் ஒரு என்ன சொல்லுது, ஒரு கோர்னு சொல்லலாம். 3 டிராகன்ஸ் அப்படின்ற ஒரு கோடு இருக்குது. ஸோ அதாவது 3 டிராகன் அவங்க சேர்ந்தாங்கன்னா பிளாஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அட்லி, தளபதி அண்டு நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான், இவங்க 3 பேருமே
ஒன்றா, அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க 3 பேர் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணதில்ல. இந்த மெர்சல் படத்துக்கு அப்புறம் வந்து பிகில் பண்ணாங்க. பட் பிகிலை விட மெர்சல் படத்தில் சாங்ஸ் ஆனது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவன் பிகிலுமே ஒரு நல்ல ஆல்பம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு பர்சனலாக வந்தால் ஐ லைக் மெர்சல். ஓவரால் சாங்ஸும் சரி, அதோடு சேர்த்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓஎஸ்டியும் சரி, ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்ற, ரொம்பவே ஒரு வெயிட் பண்ணி, ஐ மீன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வராதா அப்படின்ற எதிர்பார்ப்பில் வந்த ஒரு காம்பினேஷன் தான் வந்து அப்போது அந்த டைமில் சொல்கிறேன் மெர்சல். இப்போத்துக்கும் நிறைய பேர் வந்து லியோ ஓஎஸ்டின்னு கேட்குறாங்க. பட் நான் எப்போந்தோ எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து மெர்சல் படத்துடைய ஓஎஸ்டி, அந்த படத்தில் யூஸ் பண்ண மியூசிக், ஒவ்வொரு சீனுமே சரி அவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். ஸோ மெர்சல் படத்துடைய ஓஎஸ்டி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டிருப்பாரு நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் படத்துக்காக. சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த படத்துடைய பாடல்களோடு சேர்த்து இந்த படத்தில் யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப பேசாமல் இந்த படத்துடைய ஆல்பம் பற்றி நம்ம போயிடலாம். ஸோ இந்த படத்துடைய ஆல்பம் பற்றி நான் தனியாக ஏதோ சொல்ல தேவையே இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த படத்துடைய பாடல்களை பற்றி நிறையா பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி, இந்த படத்தில் மொத்தமாக வந்து 4 பாட்டு. ஸோ அதெல்லாம் என்னன்னுட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் வந்து ஆளப்போறான் தமிழன், அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை பற்றி நான் தனியாக எதுவும் சொல்லவே தேவையில்லை. ஸோ தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும். தமிழர்களுக்காகவே எழுதி பண்ண ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. அண்டு அதில் தளபதி அவருடைய டான்ஸ், அவருடைய இதுன்றது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ லிரிக்ஸாகவும் சரி, ஓவராலாக இந்த பாட்டு எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஆலப்புறான் தமிழன், இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து விவேக். இந்த பாட்டை பாடினு வந்து காலிஷ், சத்யபிரகாஷ், தீபக் அண்ட் பூஜா. ஸோ இவங்க எல்லாருமே தான் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அண்ட் இந்த பாட்டை பற்றி சொல்லணுன்னா, தமிழர்களுடைய பெருமையை சேர்க்குற விதத்தில் இந்த பாட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்படின்னா, தமிழர்களை என்ன அப்படின்ற சொல்கிற விதமாக தான் இந்த பாட்டு இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டு, எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த மெர்சல் படத்தில். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஆளப்போறான் தமிழன் இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். அடுத்தது வந்து நீதானே, அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை பாடினது வந்து ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஸ்ரேயா கோஷல். ஏஆர் ரஹ்மானும் ஸ்ரேயா கோஷல் அவங்க 2 பேருமே ஒரு படத்துலையோ இல்லை ஒரு பாட்டும் பாடுறாங்கன்னா அது வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக ஒரு லவ் மெலோடி சாங் பாடுறாங்கன்னா அது எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு சாங்காக மாறும். அண்ட் இந்த நீதானே, இந்த சாங் வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு சாங் சொல்லுவேன். சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ பிடிக்கும் இந்த பாட்டு எனக்கு. அதில் முக்கியமாக வந்து யாச்சே 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 அப்படின்னு ஒரு லைன் வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏஆர் ரஹ்மான் அவரோட வயசு. அதே மாதிரி ஸ்ரேயா கோஷல் அவங்களும் வந்து யாழ்லே யாழ்லே அப்படின்னு ஒரு லைன் வரும். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி லவ் சாங்ஸ்லாம் கேட்கும்போது நமக்கும் லவ்வர் இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. ஏன்னா அவங்களோட இந்த பாட்டெல்லாம் கேட்டு பாடி என்ஜாய் பண்ணுறதுக்கு, வைப் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றது தான் ஒரு உண்மை, ஒரு கவலையான ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ ஒரு மீம் ஒன்று இருக்கும். அதாவது என்னென்னா, இந்த சாங் தான், இந்த நீதானே இந்த சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கோம். நம்ம இமேஜினேஷனில் நினச்சிட்ருப்போம், ஓகே
அப்படின்ட்டு. பட் ரியாலிட்டி பார்த்தா நம்ம எல்லாமே வந்து சிங்கிள் தான். அதாவது நம்ம எல்லாருமே என்ன, நான் தான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம், இல்லை கமிட்டடாக இருக்கலாம். ஸோ கமிட்டடாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய பிளட், அதாவது உங்களுடைய அந்த ஒருத்தர் கூட இந்த பாட்டை பாடியோ இல்லை கேட்டோ வைப் பண்ண விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த நீதானே இந்த சாங் வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன். ஆல் டைம். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மாச்சோ அந்த பாட்டு. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு லவ் ட்ராக்னு சொல்லுவேன் இந்த ஆல்பமில். அதில் முக்கியமாக வந்து சித் ஸ்ரீராம் அண்டு ஸ்வேதா மோகன் இவங்க 2 பேருமே பாடியிருப்பாங்க இந்த பாட்டை. சித் ஸ்ரீராம் வாய்ஸை விட ஸ்வேதா மோகன் அவங்களுடைய வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி சாங் தான் இருக்குமே, ஸோ கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இதோடைய ஒரிஜினல் ட்ராக்கு அந்தது கொஞ்சம் பெரிய ட்ராக் தான். ஸோ அதை கேட்டிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் ஏஆர் ரஹ்மான். லிரிக்ஸ் அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பார் விவேக். அதே மாதிரி அவ்வளோ சூப்பராக பாடியிருப்பாங்க இந்த பாட்டை சித் ஸ்ரீராம் அண்டு ஸ்வேதா மோகன். இதுவுமே எனக்கு இந்த ஆல்பம் பிடிச்ச ஒன் ஆஃப் த ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு சாங்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா இல்லை பிடிக்காதா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு 4வது பாட்டு வந்து மெர்சல் லார்சன். ஸோ இந்த பாட்டை பாடின்னு வந்து நம்ம ஜிவி பிரகாஷ், நரேஷ் ஐயர், அடுத்தது வந்து ஷரண்யா, டிஜே விக்னேஷ், விஸ்வபிரசாத் அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டு வந்து ஹீரோக்கான ஒரு சாங். ஆக்சுவலாக வந்து ஹீரோக்கான தனி ஒரு சாங், அதாவது ஹீரோ மட்டுமே ஆடுற மாதிரி சாங்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஆனது அப்புறமோ இல்லை முதல் ஃபைட் அப்புறமோ தான் வைப்பாங்க. பட் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ஹீரோக்குன்ட்டு ஒரு தனி இன்ட்ரடக்ஷன் சாங் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ படத்துக்கு எப்படி வச்சா ஒரு பாட்டு சூப்பராக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பாட்டு வச்சுருப்பார் அட்லி. ஸோ இந்த மெர்சல் லார்சன் இந்த பாட்டு வந்து வர சுச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாரின் போவார், அங்கே அவார்டு வாங்கிட்டு திருப்பி சென்னைக்கு வரும்போது, சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா ஹெல்த் மினிஸ்டர் வந்து பார்ப்பார். பார்த்த உடனே இந்த பாட்டு வந்து ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும், அதாவது இந்த பாட்டு வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ தனியாக ஒரு ஹீரோக்கு பில்டப் வைக்கிற மாதிரி ஒரு மாசான இன்ட்ரோ சாங்மாக இல்லாமல் அந்த கதைக்கேற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக ஒரு சாங்கை வச்சு சூப்பராக பண்ணியிருப்பார். அண்ட் இந்த மெர்சல் லார்சன் இந்த பாட்டுமே வந்து எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன். அதில் முக்கியமாக ஒரு லைன் வரும், மனுஷன் உண்டாக்கும் எல்லாம் சாயம், பணம் மட்டும் என்ன வரும் அது மாயம், எழுட்ட தாண்டி விட்டு பார்த்தா அதுவும் பேப்பரு தான் அப்படின்னுது. ஆக்சுவலாக இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து மனுஷங்களால் அச்சடிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். பட் அந்த பணத்தை வச்சு என்ன வேணால் மாயம் பண்ணலாம். பட் ஒரு உத்து பார்த்தா அதுவுமே ஒரு பிரிண்ட் அடிக்கப்பட்ட ஒரு வெத்து பேப்பர் தான். ஸோ அந்த பிரிண்ட் பண்ணப்பட்ட அந்த விஷயத்தை எடுத்துட்டா அதுவுமே ஒரு வெறும் காகிதம் தான். ஸோ அந்த பிரிண்ட்னால் அந்த காகிதத்துக்கு அவ்வளோ மதிப்பா இல்லைன்னா என்னன்னு தெரில. ஒருவேளை பேப்பரில் இல்லாமல் இலையில ஏதாச்சும் அந்த மாதிரி பிரிண்ட் வச்சா அதுக்கும் அவ்வளோ வேல்யூ இருக்குமா என்னன்னு தெரில. உண்மை அதுதானே, அந்த பிரிண்ட் இல்லைன்னா அது வெறும் பேப்பர் தான். ஸோ அதனால் வந்து இன்னும் இப்போல்லாம் வந்து என்னென்னா பணம் இருந்தால் போதும், பணம் 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 எல்லாத்துக்குமே பணம் தான். பணம் வேணும் தான், நமக்கு தேவையான அளவுக்கு பணம் தேவை தான். பட் இங்கே நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை, எல்லார விடையும் எனக்கு தான் பணம் அதிகமாக இருக்கணும், எனக்கு தான் அதிகமாக பணம் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம்
அன்றது வந்து இப்போ மெஜாரிட்டி எல்லாருக்குள்ளவே இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ எல்லாருமே வந்து நல்லா இருப்போம் அப்படின்றது தான் வந்து இங்கே நான் சொல்ல வர்றது, வேற ஒன்றும் இல்லை. இந்த மெர்சல் அர்சன் இந்த பாட்டுமே வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஆல் டைம் ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பமில். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஆல்பமில் இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே தான் மெர்சல் படத்தில் இருக்கிற பாடல்கள். மொத்தமாக வந்து 4 பாட்டு. இந்த 4 பாட்டு பற்றியும் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு இந்த 4 பாட்டில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த ஆல்பமில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்று அதிகம் ஒன்று கம்மி அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. பட் என்ன ஏதாச்சும் ஒரு பாட்டு சூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா எனக்கு ஏஆர் ரஹ்மான்னா அவ்வளோ பிடிக்கும். இருக்க எல்லா மியூசிக் டைரக்டரை விட ஏஆர் ரஹ்மான் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். அது ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கான முழு காரணம் எனக்கு தெரியாது. பட் அவர் பண்ணுற ஒரு மியூசிக், அவர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து எல்லார விடையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மெர்சல் படத்தில் எந்த பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னுட்டு. அண்ட் இந்த மெர்சல் படத்துடைய சாங்ஸ் தாண்டி இந்த படத்தில் வர பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். முக்கியமாக எல்லா சீன்ஸுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷ்னல் சீன்ஸாக இருக்கலாம், லவ் சீன்ஸில் வர அந்த மியூசிக்காக இருக்கலாம், மாஸ் சீன்ஸாக இருக்கலாம், ஃபைட் சீன்ஸாக இருக்கலாம், எல்லா சீன்ஸுமே வர அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சவுண்ட்ஸ் ஆனது அவ்வளோ பிடிக்கும். நான் இப்போ சொல்கிறேன், லியோ ஓஎஸ்டியை விட நான் மெர்சல் அந்த படத்துடைய ஓஎஸ்டிக்காக ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். எப்படியோ வராதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு ஆசை, வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் எத்தனை பேருக்கு வந்து ஞாபகம் இருக்குன்னு தெரில, மெர்சல் டீசர் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா ஒரு டீசர் வரும். ஸோ அந்த டீசரில் ஒரு மியூசிக் ஒரு ட்ராக் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் அது தனி ட்ராக்காக இது வரைக்குமே ரிலீஸ் பண்ணல. ஸோ எத்தனை பேருக்கு அந்த ட்ராக் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ராக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. ஸோ அவள்தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் மெர்சல் படத்துடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு, பட் அதெல்லாமே வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு வாட்டி பேசலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் முழுசாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணதும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நோக்குனீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்டு ஃபேஸ்புக் பேஜ் அதுலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வாரம் நம்ம மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் மெர்சல் படத்துடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி அடுத்த வாரம், அதாவது அடுத்த எபிசோடில் எந்த படத்தோடைய ஒரு ஆல்பம் பற்றி பேசினா நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியனும் சஜஷனும் இருந்துச்சுன்னா அந்த ஆல்பமோடைய நேமை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோன்றது போடுறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.